ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் மகாநதி. அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு நம்ம சுவாமி ப்ரோவும். அதே மாதிரி லக்ஷ்மி அவங்களும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க தங்கியிருந்தாங்க இல்லையா ரெசார்ட், அங்கே இருந்த பாப்பா போல இருக்குது, அவங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டே போல இருக்குது. அந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கவே அவங்களோட பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் 2 பேரையுமே அந்த பர்த்டேயில் போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ வந்து ரீசெண்டாக நம்ம சுவாமியும் அதே மாதிரி லக்ஷ்மி 2 பேருமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தையும் டேக் பண்ணி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவ்வளோ க்யூட்டான பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலேயே நான் சுவாமியை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு வீடியோ மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்மளுக்காக ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பாப்பாவோட அவ்வளோ க்யூட்டாக நிறைய பிக்ஸ் எடுத்திருக்காரு. கேக் கட் பண்ணி ஊட்டி, பாப்பாவோட கையால் அவர் வாயில் ஊட்டிட்டு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரே இடத்துல இருக்கவே நல்லா பழகிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து செலிப்ரேஷனுக்கு இவங்களுமே போய் நல்லா கேக் கட்டிங்லாம் நடந்திருக்கு. ரொம்ப அழகான பிக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2 பேருமே லக்ஷ்மி அண்ட் சுவாமி 2 பேருமே கலந்துட்டு இருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் பர்த்டேல. மகாநதி இன்னைக்கு எபிசோட் முழுக்க முழுக்க காவேரியை பற்றி எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு விருப்பம் வந்த மாதிரி தான் இருக்குது. அவரோட பார்வை எல்லாமே மாறி இருக்கு. நம்ம காவேரியை பார்க்குற விதம் எல்லாமே. இதில் இன்னொரு பக்கம் பசுபதி வேற பக்காவாக பிளான் பண்ணுறாரு. ஒரு பக்கம் நிவினை தூக்குறதுக்காக பிளான் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் காவேரியை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணுறாரு. இதில் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பயமாகவும் இருக்குது. கண்டிப்பாக காவேரியை தான் ஏதோ பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க போல். அதில் தான் வந்து நம்ம விஜய் வந்து காப்பாற்றுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. அந்த தண்ணி அடிக்கிறது, அதை பாட்டில் வந்து வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடினது, விஜய் படுத்தி எடுப்பாங்கன்னு நினச்சேன். அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அவங்களோட எல்லா கதையுமே சொல்லிட்டாரு. ஆனால் விஜய் மட்டும் வாயவே திறக்கல அவரோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி. அது கொஞ்சம் எமோஷ்னலாக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு அந்த ஸ்மைலு ரீசெண்டான டேஸில் அடிக்கடிக்கு சொல்கிற மாதிரி இருக்குது விஜயை. யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. ஆமாம், உண்மையிலேயே அழகாக தானே இருக்காரு. நீயும் அழகாக தான் இருக்க அப்படின்னு சொன்ன உடனே காவேரி, அது எனக்கே தான் தெரியுமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட நான் தான் அழகு அப்படின்ட்டு கொஞ்சம் வந்தா காட்டுற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே க்யூட்டான கான்வர்சேஷன் நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோட். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.